வணக்க மக்களை, டிஆர்ஏ அகாடமில இருந்து இன்னைக்கான வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்ல இருந்து தன்வினை பிறவினை. ஏன் அந்த வகுப்பு இன்னைக்கு பாக்குறோம் அப்படின்னா, காரணம் எல்லாம் பார்க்க மாட்டோம். நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாம்ல தன்வினை பிறவினையில இருந்து 3 மார்க் கேட்டிருக்காங்க, 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதான் எழுதி போட்டிருக்கோம். சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்மளுக்கு எங்க இருந்து மார்க்குகள் வருதோ அந்த பகுதிகள்லாம் நம்ம கன்ஃபார்ம் தெளிவாக படித்து விட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் தன்வினை பிறவினை. இதே போல போன வகுப்புல ஓரெழுத்து ஒரு மொழிக்கான 2 மார்க் பெறுவது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கான வகுப்புல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தன்வினை பிறவினைனா என்ன, குரூப் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ் பாக்குறோம், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாக்குறோம், செய்வினை செய்யப்பாட்டு வினையும் பாக்குறோம், மொத்த வீடியோவும் முடிக்கிறோம். அடுத்து வர குரூப் 4 குரூப் 2 எஸ்ஏ எக்ஸாம் எல்லாத்திலையும் கன்ஃபார்ம் 3 மார்க் எடுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் குரூப் 2ல கேட்ட அந்த 3 கேள்வி நம்ம பார்த்துடலாம். அப்துல் நேற்று வருவித்தான், இது எவ்வகை வாக்கியம்? இது பிறவினை வாக்கியம். அடுத்து, அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான், இதற்கு என்ன வாக்கியம்? இது தன்வினை. நான் திடலில் ஓடினேன், இது எவ்வகை வாக்கியம்? இதுவும் தன்வினை. இதற்கான அப்ரிவேஷன் எல்லாம் நம்ம வகுப்புகள்ல பார்ப்போம். இதுதான் இந்த 3 தான் குரூப் 2ல கேட்ட தன்வினை பிறவினை கொஸ்டின்ஸ். தன்வினை பிறவினைனா என்னன்னு பார்த்துடலாம். நம்ம தனித்தனியா படிச்சா மறந்துடும், அதுக்கானதான் கம்பாரிசன் பண்ணி படிக்க போறோம். தன்வினைனா என்ன அப்படின்னா, ஒரு வினைனா என்ன, ஒரு செயல், ஒரு செயலை எழுவாயே முன்னின்று செய்தால் அது தன்வினை. இப்ப நான் கிளாஸ் நடத்துறேன் அப்படின்னா அது தன்வினை. ஏன்னா நான் ஒரு எழுவாயே நான் கிளாஸ் நடத்துறது ஒரு வினை. அப்ப அதை நானே தான் செய்யறேன், அப்ப அது ஒரு தன்வினை. பாருங்க தன்வினை என்னன்னு பார்க்கலாம். ஒரு வினையை, செயலை எழுவாய்னா யாரு அப்படின்னா, கண்ணன் படித்தான். இந்த தொடர்ல எழுவாய் யாரு அப்படின்னா கண்ணன். ஒரு பெயரையோ அந்த நபரையோ குறிப்பதுதான் எழுவாய். தானே செய்வது தன்வினை ஆகும். சோ ஒரு செயலை அல்லது ஒரு வினையை ஒரு எழுவாய் தானே செய்வது தன்வினை. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு சூப்பரா புரியும். மாலா பாடினாள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பெயரோ ஒரு நபரையோ குறித்தால் அது எழுவாய். இங்க மாலா பாடினாள், மாலா யாரு? எழுவாய். சோ அப்போ ஒரு எழுவாய் பாடினாள். மாலா பிறரை கொண்டு பாடினாளா? இல்ல, மாலாவே பாடினாள். அப்ப இது என்ன? தன்வினை. இப்ப 2வது எக்ஸாம்பிள் பாருங்க. முருகன் அடங்கினான். சோ முருகன் அடங்கினான், முருகன்கிறது என்ன? எழுவாய். அடங்கினான், அவரே அடங்கினான், அப்ப அது தன்வினை. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. நான் செய்தேன். இங்க பெயர் மட்டும் இல்ல, நபரும் சொல்லியிருக்கேன். நான் அப்படிங்கிறது என்னையே சேரும். நான் செய்தேன் அப்படின்னா நானே எதையோ பண்றேன் அப்படின்னா அது தன்வினை. சோ 3வதுக்கும் அதுதான். 4வது பாருங்க. அன்பரசி திருக்குறள் கற்றாள். அன்பரசி அப்படிங்கிறது எழுவாய். திருக்குறள் கற்றாள், அவளே தான் திருக்குறளை கற்றாள். திருக்குறளை பிறரை கொண்டு கற்றாள் அப்படின்னா அது பிறவினை. அவளே செய்யறதுனால தன்வினை. சோ தன்வினைனா நாமளே நம்மளோட வேலையை செய்யணும். ஒரு எழுவாய் அவருடைய வேலை அவரே செய்வார். ஓகே, இப்ப தன்வினைனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படியே அடுத்து போயிடுவோம். இப்ப பிறவினை இங்க பார்த்தது அப்படி இருக்கணும். இது அடுத்து, ஒரு வினையை எழுவாய் அங்க தானே செஞ்சிருப்பாரு, தன்வினை. இங்க ஒரு வினையை ஒரு எழுவாய் தானே செய்யாமல் பிறரை கொண்டு செய்தால் அது பிறவினை. இப்ப நான் கிளாஸ் எடுத்தது அங்க தன்வினைன்னு பார்த்தோம். இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டேன். இப்ப எடிட்டிங் வேற ஆள்கிட்ட கொடுப்போம் இல்லையா, அப்ப அது என்ன? பிறவினை. நான் எடுத்ததை நானே போடாம வேற ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறேன், அப்ப பிறவினை. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு வினையை எழுவாய் தானே செய்யாமல் பிறரை கொண்டு செய்விப்பது பிறவினை. இதற்கு இன்னொரு பெயர் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு, இயக்கு வினை. சோ இயக்கு வினை என்றால் என்னன்னு கேட்டாலும் பிறவினை, அதோட இன்னொரு பேர் தான் இயக்க வினை. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. முருகன் அடங்கினான். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தன்வினைனா எழுவாயே அந்த வேலையை செஞ்சிருப்பார். இங்க நல்லா கவனிங்க, எழுவாய் வந்துட்டாரு முருகன். அடங்கினான், நல்லா பாத்துக்கோங்க. அடங்கினான் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா அடக்குதல். அடக்குறோம் இல்லையா, அதுதான் அடங்கினான் பொருள். இங்க இந்த அடக்குதல் என்ற செயலை முருகன் செஞ்சாரான்னு கேட்டா இல்ல. நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். முருகன் செய்யல, அப்ப எழுவாய் செய்யலன்னா அது என்ன? பிறவினை. முருகன் அடங்கல, முருகன் பிறரை கொண்டு அடக்கினான். சோ ஒரு வினையை எழுவாய் செய்யாமல் பிறரை கொண்டு செஞ்சிருக்கார், முருகன் அடக்கியிருக்கார். சோ அப்ப இது என்ன? பிறவினை. நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். முருகன் அடங்கினான், எழுவாய் வேலைய முருகன் செய்யல, முருகன் பிறரை கொண்டு அடக்கினார், அதுதான் முருகன் பிறரை கொண்டு வேலையை செய்ய முடித்ததுனால் இது பிறவினை. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப அப்துல் நேற்று வருவித்தான்.
வருவித்தான். இது என்னது? பிறவினை. இந்த குரூப்ல கேட்ட கொஸ்டின் தான். சோ அப்துல்ங்கிறது ஒரு எழுவாய், வருவித்தான் வந்தான். சோ அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா அது தன்வினை, ஏன்னா அவரே வந்திருக்கார். வருவித்தான் யாரை? சோ அப்துல் யாரை வர வச்சிருக்கார், அது யாருன்னு நம்மளுக்கு தேவையில்லை, பிறரை கொண்டு செஞ்சிருக்கார். அப்துல் நேற்று வருவித்தான், அப்ப இது என்ன? பிறவினை. சோ தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன, முடிஞ்சு. தன்வினைனா ஒரு செயலை ஒரு எழுவாயே செஞ்சு முடிப்பார், அது தன்வினை. பிறவினைனா ஒரு செயலை எழுவாய் செய்யாமல் பிறரை கொண்டு செய்வது பிறவினை. ஓகேவா? இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தன்வினையாக இருப்பதை எப்படி பிறவினையா மாத்தலாம். அதுக்கு ஒரு 6 கண்டிஷன் இருக்கு. அந்த 6 கண்டிஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். எப்படி கேட்டாலும் நம்ம அடிச்சு மார்க் வாங்கிடலாம். ஒரு முறை இருக்கு, எப்படி தன்வினையை பிறவினையாக மாத்துறது, எப்படி தன்வினை பிறவினைன்னு கண்டுபிடிக்கிறது. அதுக்கு ஒரு 6 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, தன்வினை பகுதியுடன் வி அல்லது பி, வி அல்லது பி எழுத்தை சேர்த்தால் அது தன்வினையிலிருந்து பிறவினையா மாறிடும். இப்ப தன்வினை ஒரு ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகுதி விகுதின்னு பிரிக்கலாம். ஸோ பகுதி விகுதி, இந்த பகுதியோட இந்த வி அல்லது பி சேர்ந்துச்சு அப்படின்னா அது பிறவினை. இப்ப வா, தன்வினை பாருங்க, வா தன்வினையில அது வா. இதுலயே வியை சேர்த்துட்டோம் இங்க, அது பிறவினை. வருவி, வி வந்திருக்கா, இங்க வெறுவா, அங்க வியை சேர்க்கறதுனால அது வருவி, பிறவினையா மாறுது. இப்ப இன்னொன்னு பாருங்க, செய்தான், வெறும் செய்தான்ங்கிறது தன்வினை, அவரே செய்யறாப்ல. இங்க பாருங்க, வி ஒரு வார்த்தை ஒரு எழுத்தை சேர்க்கிறாங்க, வியை சேர்த்துட்டான், செய்வித்தான். சோ வின்ற வார்த்தையை சேர்த்தன அது என்ன, பிறவினையா மாறிடுச்சு. புரியுதா? அதே மாதிரி இங்க பாருங்க, கட்டினான், இதே கற்றாப்புல. அதே இடத்துல இந்த இடத்துல ஒரு வியை சேர்த்துட்டாங்க இல்லைங்க, அது பிறவினை. கட்டு வித்தான், கட்டு வித்தான். சோ அப்ப பி அல்லது வி தன்வினையோட சேர்ந்தால் அது பிறவினை. இப்ப கற்றான்னு பாருங்க, இதை எப்படி பிறவினையா மாத்தலாம்? கற்றான், கற்பித்தான். சோ பி என்ற வார்த்தை வந்துருச்சு, அப்ப அவ்வளவுதான், கண்ணை மூட்டு அடிச்சோம்னா அப்ப இது என்ன, பிறவினை. சிம்பிளா சொல்றேன், கொஸ்டின்ல பி அல்லது வி, பியு வி என்ற எழுத்து பயன்படுத்தினாங்களா, கண்ணை மூட்டு அடிச்சுங்க, பிறவினை தான். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் இது பாருங்க, செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, தன்வினை பகுதியில் உள்ள தன்வினை பகுதியில் உள்ள வல்லின உகரங்களை சேர்த்தார். தன்வினை பகுதியில வல்லின உகரங்கள்ல என்ன, வல்லினம்னா என்ன, கசடத்தை பெற. அப்ப வல்லின உகரங்கள்னா என்ன, குசுடு துபுரு. சோ குசுடு துபுரு, இந்த 6 தான் வல்லின உகரங்கள். இத தன்வினை பகுதியோட இல்ல, ஒரு வாக்கியத்துல இந்த குசுடு துபுரு இல்ல அப்படின்னா தன்வினை, அது கூட குசுடு துபுரு சேர்த்துட்டோம்னா அது பிறவினை. இப்ப போ அப்படிங்கிறது என்ன, தன்வினை. இப்ப இந்த இடத்துல ஒரு குசுடு துபுர கூவை சேர்ப்புறோம், போக்கு கூ, என்னது, இது வல்லின உகரங்கள். உன்னை சேர்த்தனை இது என்ன ஆயிடுது, பிறவினையாம் ஆயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பகுதியில் தன்வினை பகுதியில் வி அல்லது பி இருந்தா கன்ஃபார்ம் பிறவினை, கண்ணை மூடிட்டு அடிச்சுங்க. அதே மாதிரி குசுடு துபுரு, குசுடு துபுரு, இந்த 6 எழுத்துக்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அதுவும் பிறவினை தான், அது இல்லைன்னா அது தன்வினை, அவ்வளவுதான். மூன்றாவது கண்டிஷன் ஒற்று இரட்டித்தல், அதாவது ஒற்று இரட்டிப்பாகிறது. இப்போ எக்ஸாம்பிளோட பாருங்க, ஓடு அப்படிங்கிறது, ஓடுங்கிறது ஒரு ஓடுற செயல், ஒற்று. இதுவே ஓடு ஓட்டுன்னு மாத்திக்காங்க, இரட்டியத்து ஆகுது இல்லையா, அப்போ ஒற்று இரட்டிப்பாச்சுன்னா அது பிறவினை. இப்ப வாடு அப்படிங்கிறத வாட்டு, ஒற்று இரட்டித்தாள் ஆச்சுன்னா அது வந்து பிறவினை. இதை வச்சு நம்ம போட்டுடலாம். ஸோ இரட்டிப்பாதல் இருந்துச்சுன்னா கண்ணை முட்டு அடிச்சுருங்க, பிவி வந்து அடிச்சு விட்டுருங்க. அதே மாதிரி குசுடு துப்புரு, இந்த 6ல ஏதாவது ஒன்று வந்திருந்தா கூட அடிச்சு விட்டுருங்க. ஸோ எப்படி பிறவினை தன்வினை 3 கண்டிஷன் பார்த்துருக்கோம். அடுத்து 4வது கண்டிஷன் என்னது அப்படின்னா, தன்வினை பகுதியில் உள்ள மெல்லினத்தை வல்லினமாக மாற்றினால் அது தன்வினையிலிருந்து பிறவினையா மாறிடுமா. ஃபர்ஸ்ட் மெல்லினம்னா என்ன, எங்கன்னா நம்ம இந்த 6ஐயும் வல்லினம், வல்லினம் என்ன, கசகத்தை புற, இந்த ஞங்கன நம்மனை எழுத்த கசகத்தை புறன்னு மாத்திட்டோம்னா அது பிறவினை ஆயிருமா. இப்போ எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அடங்கு, நல்லா கவனிங்க, இங்கு, இங்குங்கிறது என்ன, மெல்லினம். இந்த இருக்கா இங்கு, அப்ப அது என்ன, மெல்லினம். இங்க பிறவினை என்னவா மாறுதுன்னு பாருங்க, இக்கா மாறுது. இக்குங்கிறது என்ன, வல்லினம். சோ மெல்லினமானது வல்லினமாக மாறினா அது பிறவினை. மெல்லினம் இருந்தால் தன்வினை, வல்லினம் இருந்தால் பிறவினை. அடுத்து இங்க பாருங்க, இங்கு, அதே இங்கு, இங்கு இருக்கு, நீங்கு அப்படின்னு இருக்கு, அப்ப இது என்ன, தன்வினை.
மெல்லினம் இருக்கு. இங்க பாருங்க அந்த இங்கு இக்கா மாறுது. அப்ப இங்க என்ன பிறவினை. சோ வல்லினம் இருந்தால் தன்வினை, மெல்லினம் இருந்தால் தன்வினை, வல்லினம் இருந்தால் பிறவினை. அடுத்து அஞ்சாவது கண்டிஷன், வினை எச்சத்துடன் செய் சேருதல். அது என்ன வினை எச்சம், நம்ம முன்னாடி கிளாஸ் போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துட்டு வாங்க, புரியும். வினை எச்சத்துடன் செய் அப்படின்ற வார்த்தை சேர்ந்துச்சுன்னா உண்டான் வினை முற்று பெறல, அப்ப அது வினை எச்சம். என்னத்த உண்டான், எதுவுமே இல்லை, உண்டான் அப்படின்னா வினை எச்சம். இப்ப இதோட செய் சேர்ந்துச்சுன்னா அப்படின்னா அது என்ன பிறவினை. உண்ணச் செய்தான், அப்ப செய் வந்துருச்சு பாரு, செய் வந்துருச்சா, அப்ப என்ன பிறவினை. சோ செய்ன்ற வார்த்தை வந்துட்டாலே பிறவினை. அதே மாதிரி வினை எச்சத்துடன் ஆறாவது கடைசி பண்ணு அப்படின்னு சேர்ந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் பிறவினை. இங்க பாருங்க, ஓடினான், இது தன்வினை. ஓட பண்ணினான், பண்ணு வந்துருச்சு, அப்ப இது என்ன பிறவினை. கெட்டான், தன்வினை. கெட பண்ணினான், பிறவினை. சோ 6 கண்டிஷன் பார்த்திருக்கோம். அந்த 6 கண்டிஷன் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த 6 கண்டிஷன் ஞாபகம் இருந்தா கன்ஃபார்ம் மார்க் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, வினை பகுதியுடன் வி அல்லது பி சேர்ந்தால் பிறவினை. செகண்ட் என்ன பார்த்தோம், குசுடு துபுரு, அது வந்துச்சுன்னா பிறவினை. மூன்றாவது என்ன பார்த்தோம், ஒற்று இரட்டாதல், இரட்டாதல் வந்துச்சு அப்படின்னா பிறவினை. அடுத்து 4 என்ன பார்த்தோம், மெல்லினம் வல்லினமா மாறுச்சுன்னா பிறவினை. அடுத்து 5 செய் வந்துச்சுன்னா பிறவினை. பண்ணு அப்படின்னு வந்துச்சாலும் பிறவினை. சோ தன்வினை பிறவினை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் யாருக்குமே குழப்பக்கூடாது, நல்ல தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். தன்வினை பிறவினை முடிச்சு. இப்ப நடத்தின கிளாஸ்ல தன்வினை பிறவினை புரிஞ்சிருக்கோம். இந்த 4 உங்களுக்கான எக்ஸசைஸ் 4 கொடுத்துருக்கேன் இல்லையா, இது தன்வினையா பிறவினையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு டூகெதர் இன்டராக்ட் பண்ணாதான் வகுப்பு நல்லா போகும். ஸோ இதுக்கு 4க்கு என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செய்வினை செய்யப்பாட்டு வினைனா என்னன்னு பார்ப்போம். செய்வினை செய்யப்பாட்டு வினை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செய்வினையை பார்ப்போம். செய்வினை அப்படின்னா ஒரு தொடரின் எழுவாயின் பாலுக்கு ஏற்ப வினைமுற்று இருக்கும். எழுவாயினா என்ன ஒரு பெயர், அவரின் வினைமுற்றுக்கு ஏற்ப பால் இருக்குமா, ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இரண்டாவது வேற்றுமை உறுப்பு அதாவது ஐ வெளிப்பட்டோ மறைந்தோ வரும். செகண்ட் கண்டிஷன் என்ன, இரண்டாவது வேற்றுமை உறுப்பு ஐ வெளிப்பட்டோ மறைந்தோ வரும். தேர்ட் கண்டிஷன் இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும். ஒரு எழுவாய் ஃபர்ஸ்ட், அடுத்து செய்யப்பாட்டு பொருள், அடுத்து பயனிலை. இந்த 3 தான் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளோட பார்ப்போம். முருகன் வீட்டை கட்டினான். முருகன் வீட்டை கட்டினான். ஓகே, இதுல பாருங்க, முருகன் என்னது எழுவாய். ஒரு ஆணா பெண்ணா ஆண். இங்க என்ன வருது, வினைமுற்று கட்டினான், ஆண் பாலுக்குரியது தானே வருது. கட்டினால் வந்தா அது தப்பு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, இழுவாயின் பாலுக்கு ஏற்ப வினைமுற்று இருக்கும். ஸோ ஆண் பாலுக்கு ஏற்ற மாதிரி வினைமுற்று இருக்கு. ஸோ ஓகே, இரண்டாவது கண்டிஷன் பாருங்க, வீட்டை ஐ வந்துருச்சு வெளிப்பட்டு, இரண்டாவது வேற்றுமை உறுப்பு ஐ வந்துருச்சு. அப்ப வீட்டை கட்டினான், அப்ப முருகன் வீட்டை கட்டினான். செகண்ட் இது ஓகே. மூணாவது பாருங்க, முருகன்ங்கிறது எழுவாய், வீட்டை அப்படிங்கிறது செய்யப்பாட்டு பொருள். செய்யப்பாட்டு பொருள்னா ஒரு வினை செய்வோம், ஒரு செயல் செய்வோம், அதனால ஒரு பொருள் உருவாகும் இல்லையா, அதுதான் செய்யப்பாட்டு பொருள். இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, கிளாஸ் எடுத்து வீடியோ வருது, அது செய்யப்பாட்டு பொருள். புரியுதா? அப்ப முருகன் வீட்டை கட்டினான், அப்ப வீட்டை அப்படிங்கிறது என்ன, அது செய்யப்பாட்டு பொருள். கட்டினான் அப்படிங்கிறது பயனிலை. சோ எழுவாய் செய்யப்பாட்டு பொருள் பயனிலை இந்த கண்டிஷன்ல வந்துச்சு அப்படின்னா அது செய்வினை. அடுத்து ரெண்டாவது பாருங்க, தேன்மொழி பாலை குடித்தாள். தேன்மொழி பால் குடித்தாள். தேன்மொழிங்கிறது பெண்பால், குடித்தாள் அதுக்கேற்ற மாதிரி வினைமுற்று வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. செகண்ட் கண்டிஷன் என்ன, பால் குடித்தாள். என்ன சார் ஐ வெளிப்பட்டு வரல, நான் ஏற்கனவே சொன்னேன், இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டோ அல்லது மறைந்தோ வரும். இங்க என்ன பண்ணிருக்கு, தேன்மொழி பாலை குடித்தாள். சோ ஐ மறைந்து வந்திருக்கிறது. அடுத்து பாருங்க, தேன்மொழி என்னது எழுவாய், பால் செயற்பாட்டு பொருள், குடித்தால் பயனிலை. முடிஞ்சு, செய்வினை முடிஞ்சு. அப்படியே ஒரு பக்கம் வச்சிருக்க, அது செயற்பாட்டு வினை பார்ப்போம். அங்க என்ன பார்த்தோம், எழுவாயின் பாலுக்கு ஏற்ப வினைமுற்று வரும். இங்க செயற்பாட்டின் பொருளுக்கு ஏற்ப வினைமுற்று வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னது, மூன்றாவது வேற்றுமை உறுப்பு ஆள் வெளிப்பட்டு வரும், ஆள் வெளிப்பட்டு வரும். அடுத்து செய்வினை உள்ள வினைமுற்றுடன் படு அப்படின்னு சொல்ற அந்த விகுதி சேர்ந்து வரும், மூன்றாவது கண்டிஷன். அடுத்து அங்க என்ன பார்த்தோம், எழுவாய் செயற்பாடு பொருள் பயனிலை. இங்க செயற்பாடு பொருள் முன்னாடி வந்துடும், எழுவாய் பின்னாடி போயிடும். செயற்பாடு பொருள் எழுவாய் பயனிலை, செயற்பாடு பொருள் எழுவாய் பயனிலை, இந்த இது ஃபார்மெட்ல வரும். இந்த 3 ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கறது உங்களுக்கு சூப்பரா புரியும். இப்போ பாருங்க, திருக்குறள் திருவள்ளுவரால் ஏற்றப்பட்டது. திருக்குறள் திருவள்ளுவரால் ஏற்றப்பட்டது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்,
திருக்குறள் திருவள்ளுவர் ஏற்றப்பட்டது பார்க்கணும். மூன்றாவது வேற்றுமை உறுப்பு திருவள்ளுவரால், ஆறால் வந்துருச்சு, ஆள் வெளிப்பட்டு வந்துருச்சு, செகண்ட் கண்டிஷன் முடிச்சு. அடுத்து என்ன சொன்னேன், வினைமுற்றுடைய பட்டு அப்படிங்கிறது வரும், ஏற்றப்பட்டது. இங்க பாருங்க, ஏற்றப்பட்டது. சோ பட்டது, ஏற்றப்பட்டது, கட்டப்பட்டது, முடிக்கப்பட்டது, வரையப்பட்டது, எழுதப்பட்டது இப்படின்னு வந்தாலே அது செய்யப்பாட்டு வினைதான். ஓகே, அடுத்து மெயினானது அந்த வடிவத்துல இருக்கான்னு பார்க்கணும். திருக்குறள், திருக்குறள்னா என்ன, திருவள்ளுவர் ஒரு பொருளை எழுதுறாப்புல, அது என்னது, திருக்குறள். சோ அப்ப செய்யப்பாட்டு பொருளா. திருவள்ளுவர் யாரு, அவர் ஒரு எழுவாய், ஒரு நபரையோ ஒரு பேரையோ குளிச்சால் என்ன எழுவாய், அப்ப செகண்ட் வந்துட்டாப்புல. மூணாவது என்ன, ஏற்றப்பட்டது பயனிலை. சோ செயற்பாடு பொருள் எழுவாய் பயனிலை, இந்த கண்டிஷன்ல வந்துச்சா அப்ப இது என்ன, செயற்பாட்டு வினை. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். செய்வினைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினார். இளங்கோவடிகள் என்ன, எழுவாய், ஃபர்ஸ்ட் எழுவாய் வந்துருச்சா. சிலப்பதிகாரத்தை என்ன, செயற்பாட்டு பொருள், செய்யப்பாட்டு பொருள். சிலப்பதிகாரத்தை ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு. ஓகே, ஏற்றினாருங்கிறது பயனில்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த மாதிரி வந்தாலே அது என்ன, செய்வினை. இப்ப அதுலயே செயற்பாடு வினை பாருங்க. சிலப்பதிகாரம் இங்க என்ன பண்ணிருக்கு, செயற்பாட்டு பொருள் முன்னாடி வந்துருச்சு. அடுத்து இளங்கோவடிகள் யாரு, எழுவாய், இளங்கோவடிகளால், ஆள் மூன்றாவது வேற்றுமை வரைக்கும் வெளிப்பட்டு வந்திருக்கு, அப்ப இது என்ன, செயற்பாட்டு வினை, அப்ப இது என்ன, எழுவாய். அடுத்து ஏற்றப்பட்டதுங்கிறது பயனில்லை, அவ்வளவுதான். அப்ப இது செயற்பாட்டு வினை. சோ செய்வினை அப்படின்னா எழுவாய், செயற்பாடு பொருள், பயனிலை, இந்த வடிவத்தில் இருக்கும். இரண்டாவது வேற்றுமை உறுப்பு ஐ வரும். இங்க செயற்பாட்டு வினை அப்படின்னா செயற்பாட்டு பொருள், எழுவாய், பயனிலை இருக்கும். மூன்றாவது வேற்றுமை உறுப்பு ஆள் வரும். கூட அந்த வினைமுற்றோட ஏற்றப்பட்டது, கட்டப்பட்டது, செய்யப்பட்டது, வரையப்பட்டது, எழுதப்பட்டது, இந்த மாதிரி பட்டது பட்டதுன்னு வந்துச்சு அப்படின்னா அது செயற்பாட்டு வினை. சரி, செய்வினை செயற்பாட்டு வினைன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கான வகுப்புல தன்வினைனா என்ன, பிறவினைனா என்னன்னு பார்த்திருக்கோம். செய்வினைனா என்ன, செயற்பாடு வினைனா என்னன்னு பார்த்திருக்கோம். அவ்வளவுதான், நம்ம புத்தகத்துக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அப்ப கம்ப்ளீட்டா நம்ம செய்வினை, செயற்பாட்டு வினை, பிறவினை, தன்வினை எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். இதற்கான பிடிஎஃப் மற்றும் இந்த நம்ம எடுத்த நோட்ஸ் மெட்டீரியல் கீழே கொடுத்துருக்கேன். வேர் டு ஸ்டடியும் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம குரூப் 4 குரூப் 2 எஸ்ஐ வகுப்பிற்கான, எஸ்ஐ தேர்விற்கான இலவச டெஸ்ட் பேட்ச் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இலவச டெஸ்ட் பேட்ச் நடத்த போறோம். இது 150 நாட்களுக்கு பிளான் போட்டோம், கிட்டத்தட்ட 5 மாதம். இதை நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதை பற்றியான கூடுதல் விவரங்களை அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் நம்ம தெரிவிப்போம். நிறைய பேர் இதை ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் இந்த மாதிரியான டெஸ்ட் பேட்ச் எல்லாம் உங்களை சேரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்கள் டிஎன்பிசி படிக்கும் உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வகுப்புல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.